கண் இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் மண்ணோடு பொருந்தி நிற்கும் மரத்துக்கு ஒப்பானவர் என்பதை 6வது குறள் சொல்லுகிறது. மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர் என்பது 6வது குறள். மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர். வேர் இறங்குது, அந்த வேர்ல இருந்து கிளை வேர்கள், ஜல்லி வேர்கள் என்று பல்வேறு நிலையிலே அந்த மரம் பிடித்து செழித்து வளர்வதற்கு இந்த வேர்கள் துணை செய்கின்றன. இப்படி வளர்ந்தாலும் மரத்திற்கு கண்ணுண்டா உடுங்கிற திருவள்ளுவர். அதுல அந்த கணுக்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கண்ணா. பொந்து ஏற்படும், அதெல்லாம் கண்ணா. இதுக்கு மரத்துக்கு கண்ணு. இதுல எப்படி சொல்றாரு? மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர். ஆனா அந்த கண் இருந்தும், அந்த பொந்து இருந்தாலும் சரி, இந்த கணு இருந்தாலும், அது யாராவது அடிபட்டானா அதுக்கு இறக்கப்பட தெரியுமா? அது ஓரறிவு உயிர், அதுக்கு இறக்கப்பட தெரியாது. அது மாதிரி உனக்கு கண் இருந்தும் எப்படி சொல்றாரு பாருங்க, உனக்கு 6 அறிவு இருக்குது, உன் முகத்துல கண் இருக்குது, ஆனா உன்னால நகர்ந்து போய் அவனை காப்பாற்ற முடியும். நீ காப்பாற்றவில்லையே, உனக்கு கண்ணோட்டம் இல்லை என்று இந்த குறள் மூலமாக உணர்த்துகிறார். நிறைய செய்திகள் இருக்கின்றன. அன்பிற்கும் உண்டு உடைக்கும் நாளார் வளர் புங்கநீர் பூசல் தரும் அப்படின்னா, அது காப்பாற்ற முடியவில்லை என்றால் தண்ணீர் கசியும். ஐயோ நம்மால் முடியவில்லையே, இவன் இப்படி கஷ்டப்படுகிறானே என்று இவனுடைய கண்ணீர் வடியும். அதுக்கு இப்ப வழிய அணை இருக்கு, நல்ல சிறப்பான அணை கட்டியிருக்கான். எங்கேயாவது ஒரு சிறு ஓட்டை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது கசியுது. அப்படி கசியும். அதான் அந்த அன்பு பெருக்கினாலே நம்முடைய கண்ணீர் இருந்து வருகிற தண்ணீர் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு 2-3 உதாரணங்கள் இருக்கின்றன. படித்துறை வழிக்கு வெள்ளத்தில், இது நீங்க ஒரு திரைப்படத்துல கூட நம்ம பார்த்தோம். வழிக்கு சின்ன குழந்தை வழிக்கு விழுகிறது. மக்கள் ஏறும் பாயாததுக்குள்ள அங்கிருந்த ஒரு நாயானது பற்றி இழுத்து கரை சேர்த்து விடுகிறது. அதற்கு பிறகு இவர்கள் முதலுதவி செய்கிறார்கள், மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். இது எப்படி அந்த நாய்க்கு ஒரு கண்ணோட்டமா என்றால் அது ஒரு நன்றி உணர்வு. அது கண்ணோட்டம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் மனிதர்கள் தாவி பிடிப்பதற்குள்ளாக இந்த நாய் கவ்வி இழுத்து வந்து விடுகிறது. அது போட்டிருக்க சட்டையை பிடித்து கவ்வி இழுத்து மேட்டு கொண்டு வந்து விடுகிறது. இப்படி ஒரு காட்சி. இன்னொரு சொல்லணுமா, நெப்போலியனுடைய வரலாற்றுல அவன் அந்த காட்டு வழியாக வேட்டையாடி விட்டு வருகிறான். அங்க ஒருவன் இறந்து கிடக்கிறான். அவன் கூட ஒரு நாய், உயிர் உள்ள நாய் படுத்து கிடக்கிறது. அவன் இறந்து விட்டான் என்றதுக்கு தெரியவில்லை. இவன் எழுந்து நம்மை அழைத்து போவான் என்று அவனுடைய படுத்திருக்கிறது. அவன் இறந்து போனதை அறிந்து அவனை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி விடுகிறான். அந்த நாய் அங்கேயே இருந்து தானும் இறந்து விட்டான். இது அவனுடைய வரலாறுல இருக்கு, நெப்போலியனுடைய வரலாறுல இருக்கு. எல்லாம் ஒரு நன்றி உணர்வு தான். என்றாலும் கூட அது ஒரு கண்ணோட்டம். அந்த 5 உயிராகிய அந்த நாய்க்கும் இருக்கிற கண்ணோட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் இன்னொரு கதை படித்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னால், அது நினைவுல இல்லை. ஒரு குறிப்பு மட்டும் நினைவு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வண்டியிலே அந்த நாயை அடைத்துக் கொண்டு ஒருவர் செல்கிறார். அவர் அங்கே தொடர் வண்டி நிலையத்தில் வண்டியை ஒரு இடத்தில் விட்டு தொடர் வண்டியில் ஏறி தான் மட்டும் வேலைக்கு சென்று திரும்பி வருவார். வரும்போது அந்த நாய் வந்துவிடும். அந்த வண்டியில் மறுபடியும் ஏற்றி கொண்டு போவார். இது மாதிரி போனவர் வெளியூருக்கு சென்று இருக்கிறார், அங்கே இறந்து விட்டார். இது நாய்க்கு யார் சொல்லுவா? உங்க எஜமா செத்து விட்டான்னு யார் சொல்லுவா? அது நாள்தோறும் அந்த இவர் எப்போ எந்த தொடர் வண்டியில் செல்வாரோ அந்த தொடர் வண்டி வருகிற நேரத்துக்கு அங்கே வந்து விடுவான். அவர் வருவார் என்று இந்த திரும்பி வருகிற நேரத்தில் காத்திருக்கு. இப்படி பல நாள்கள் தொடர்ந்து இருந்து, பல ஆண்டுகள் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அது இறந்து விட்டது. இதுக்கு அந்த நாய்க்கு அங்கே சிலை வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை செய்தி, உண்மை வரலாறு. எந்த இடம் என்பது நான் மறந்து விட்டேன். இப்படியெல்லாம் கண்ணோட்டத்துக்கு வலிய கருத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, எளிமையான கருத்துக்கள், அழகழகான கருத்துக்கள். அப்படியெல்லாம் இருந்தும் கூட கல்நெஞ்சனாக மனிதன் இருக்கிறான் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம். இன்னொரு அழகான செய்தி, இதெல்லாம் விட்டுட்டு போக முடியல, நேரம் இல்லை. நான் இந்திய குரல்களை முடித்து விடுவார். இதெல்லாம் சொன்னதான் இந்த திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு அரணாக இருக்கும் என்பதனால நான் திரும்ப திரும்ப அந்த இடத்தை விட்டு போக முடியல எனக்கு. சங்க இலக்கியத்துல இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த இலக்கியங்களை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருப்பதற்காக மனிதனாகவே பிறக்க வேண்டும், அது தமிழ்நாட்டிலே பிறக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்ள வேண்டியதுதான். இந்த கருத்து சொல்றேன் பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட குரங்கு ஒரு கடுவன் ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்திற்கு தாவுகிறது. அப்படி தாவுகிற போது கீழே ஒரு மிகப்பெரிய பாறை.
அந்த பாறையில் தலையிலாக விழுந்து அடிபட்டு இறந்து விடுகிறது. இதை தன் குட்டியுடன் இருக்கிற மந்தி குரங்கு பார்க்கிறது. அது உடன்கட்டை ஏற நினைக்கிறது. அது தானும் அதேபோல் இறந்து விட வேண்டும் என்று துடிக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் கீழே இருந்த அந்த குட்டி, குரங்கு குட்டி, அதனுடைய கருத்தை நன்றாக பற்றிக் கொள்கிறது. அது இறந்து போகும் என்று பற்றிக் கொள்கிறதா அல்லது அந்த குரங்கு இறந்து போன அந்த இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து பயந்து கட்டிக் கொள்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அது கட்டிக் கொள்கிறது. உடனே அதுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அந்த மந்தி குரங்குக்கு. கடுவன் என்றால் ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு. அந்த மந்திக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. தன்னுடைய குரங்கு கூட்டம் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் அதை ஒப்படைச்சிட்டு, அது அந்த மற்ற குரங்குகளுக்கு எல்லாம் தெரியும் இது தான் தன்னுடைய உயிரை விடப் போகிறது என்று. சரி என்று அந்த குரங்கை, குட்டி குரங்கை அணைத்துக் கொண்டு அதுக்கு வழி விடுகின்றார். அது யார் சொன்னாலும் கேட்காது. அந்த குரங்குக்கு குரங்கு பாஷை புரியும் என்றாலும் கூட அது யார் சொன்னாலும் கேட்காது என்று சொல்லி, அதே போல அந்த குரங்கு கடுவனானது எப்படி ஆவி தவறி விழுந்ததோ, இதுவும் அது மாதிரி தவறி விழுந்து இந்த பாறையில் மோதி தன் உயிரை விடுகிறது. இப்படிப்பட்ட அன்பு பாருங்க. இதை ஒரு அகப்பாடல் சொல்கிறது. தாவி கீழிருந்த பாறையில் மோதி உயிரை போக்கி கொண்டது ஒரு அகப்பாடல் சொல்லுகிறது. கல்லா வன்பரல் கிளையோடு சேர்த்தி இப்புலவன் கண்ணோட்டம் படைப்பாக இருப்பினும் உயிரிகளுக்கு கண்ணு என்பது புலப்படுகிறது அல்லவா என்று உரையாசிக்கிறார். எப்படி பாருங்க, உயிரிகளுக்கு கண்ணோட்டம் என்பது உண்டு அல்லவா என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட கண்ணோட்டம் பாருங்க. ஒரு காலத்துல கணவன் இறந்து போனது தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்ட பெண்கள் உடன்கட்டை ஏறினார்கள் என்பது வரலாறு. பின்னால் அதை மாற்றினார்கள் என்பதும் வரலாறு. ஆனா இவனா பிடிச்சி தள்ளக்கூடாதுங்கிறது தான் கருத்து. ஆனா இது அப்படி இருந்தாலும், தானே உயிர் விட்டாலும் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனால் பழங்காலத்தில் இந்த குரங்குக்கு அப்படி இருக்கிற போது மனுக்கு இருக்காதா என்பதுதான் கருத்து. ஆனால் இந்த இந்த செய்திகள் எல்லாம் அகப்பாடலிலே தமிழிலே இருக்கிறது என்பதை கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக வைத்து சொல்லிக் கொடுக்காததனால் அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மேல் கவர்ச்சியை பார்த்து காதலித்து விட்டு 10 நாளிலே அவரிடமிருந்து விடுபடுவதற்கு நீதிமன்றம் செல்கிறார், குடும்ப நீதிமன்றத்துக்கு செல்கிறார். இந்த காமத்துப்பால் திருவள்ளுவர் எழுதியிருக்கிற 250 குறள்களையும் இளங்கலை அல்லது முதுகலை மாணவர்களுக்கு முறையாக கற்பித்து விட்டால் இந்த திருவள்ளுவர் 250 குறள்களையும் ஒருவர் மீது ஒருவர் எப்படி உயிரையே வைத்திருக்க வேண்டும், அந்த குரங்கு எப்படி தன்னுடைய போக்கிக் கொள்ளுது பாருங்க, எந்த மாதிரியான ஒரு அன்பு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வோடு கூடிய அந்த அன்பு இருக்குமானால் இந்த வெறும் கவர்ச்சியில் ஈடுபடுகிற இந்த பொய்த்தோற்றமாகிய காதல், காதல் என்பதற்கு தூய அன்பு என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த தூய அன்பு என்பதற்கு பொருள் புரியாமல் வெறும் மேல் கவர்ச்சி காரணமாக இவர்கள் ஈடுபடுவது அந்த காதல் என்கிற பொய்த்தோற்றத்தில் ஈடுபடுவதால் தான் இவர்களுக்கு இந்த மன நோய் வருகிறது, மனக்கோளாறு வருகிறது. அந்த மனக்கோளாறு காரணமாக வீம்பு வருகிறது. 2 பேர்த்துக்கும் வீம்பு வருகிறது. 2 பேரும் குடும்ப நல நீதிமன்றம் செல்கிறார்கள், பிரிகிறார்கள். இந்த எவ்வளவு அழகான அன்பு காட்சி பாருங்க. கடுவன் இறந்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த மந்தியும் இறக்கிறது என்பதை விட ஒரு அழகிய ஒரு 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 தூண்டல், ஒரு மனதிற்குள் செலுத்தக்கூடிய ஒரு அழகான காட்சியை காண முடியுமா? இந்த தமிழை எப்படி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இங்கே பிறக்க வேண்டும், வேறு எங்கு பிறந்தாலும் இங்கே வந்து தமிழோடு வாழ வேண்டும். அப்படி பிறவி எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. இன்னொரு உதாரணம், நான் போக மாட்டேன் போடுறேன் அடுத்த குரலுக்கு. 2 பள்ளி இதை இளங்குமல்ல சொல்லியிருக்கார். 2 பள்ளி 50 நிமிடம் இது அதோட கழுத்தை பிடிக்குது. அது தளர்ச்சியான உடனே
இந்த பள்ளி அதோட கழுத்தை பிடிச்சிருச்சு. ரெண்டுக்கு சண்டை, எது ஜெயிக்குன்னு சொல்ல முடியல. அப்படி சண்டை நடக்குதான் ரெண்டு பள்ளிகளுக்கு இடையில. கொஞ்ச நேரமா பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு முரட்டு பள்ளி கோவூர் கிளார் ஆயிடுச்சான். கோவூர் கிளார் எப்படி நலங்கிள்ளையும் நெடுங்கிள்ளையும் சேர்த்து வச்சாரு. டேய், ரெண்டு பேரும் சோழ வம்சத்தை சேர்ந்தவன், எவன் தோத்தாலும் தோத்தது சோழர் குடிதான் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் கோவூர் கிளார். அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிறாங்க. இப்படி ஒரு ஆள் சமாதானம் பண்ணி வைக்க வேண்டி இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பள்ளியும் கடிச்சுக்கிச்சான். இது நடுப்புற வந்து ரெண்டையும் மிரட்டுச்சு. நல்ல முரட்டு பள்ளி மிரட்டினோடனே இந்த ரெண்டு பள்ளியும் ஒதுங்கிட்டு பயந்துக்கிட்டு பாக்குது. நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பள்ளி உணர்கிறதாம். இப்படி எல்லாம் அமைச்சிருக்காம பாருங்க. இது இயல்பாக நடந்திருக்கிறது. குரலை பாருங்க, என்ன மாதிரி குரல் செஞ்சிருக்கிறார் திருவள்ளுவர். 576வது குரல். மண்ணோடு எய்ந்த மரத்தனையர் கண்ணோடு எய்ந்து கண்ணோடாத. இது மட்டும் 1 மணி நேரம் சொல்லணும். நான் வேகத்துல நான் இங்கேயும் அங்கேயும் அப்படியே தொட்டு தொட்டு காமிச்சு போயிட்டேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்து 7வது குரல். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் என்மையும் இல். பாருங்க, கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே, கண்ணுடையர் என்பவர் கண்ணோட்டம் உடையவர். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கார் இந்த குரல்ல. கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவர் தான். கண் இருக்கும், ஆனா அவர் கண் இல்லாதவன், பார்வையற்றவன் என்றுதான் பொருள். கண்ணுடையர் என்பவர் கண் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் கண்ணோட்டம் உடையவனா இருக்கணுமா. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், அப்படியே எளிமையா பொருளே வேண்டியதில்லை, அப்படியே சொல்றார். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் இன்மையும் இல். எவ்வளவு அழகா புரியுது பாருங்க. ஒரு பாரதியார் சொன்ன ஒரு கருத்து சொல்லுகிறேன். அது சொன்ன அந்த நேரம் உங்களுக்கு முடிஞ்சு 7வது குரலோட அப்புறம் 3 குரல் எஞ்சி நிற்கும். துச்சாதன பாஞ்சாலிய உடனே பிடிச்ச அந்த முடியோடு உடனே பிடிச்சி இழுத்துட்டு வரான். இத தெருமக்களை அவள் அலறுகிறாள். அடாய் விட்டு பாரதி கொதிக்கிறான். எப்படி கொதிக்கிறான் பாருங்க. பாதக பாதக பாதகனேங்கிறார். பாதக பாதக பாதகனே என்று கொக்குரிக்கிறார் பாரதியார். ஏய், எதுக்குடா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? இவருக்கு ஆத்திரம் வருகிறது, இவருக்கு அந்த கண்ணிலே வருகிறது, அப்படியே எழுதுறாரு. அந்த இவ்வளவு பேரும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? அவனை பாண்டவர்கள் குடும்பத்தையே அவன் இந்த பாடுபடுத்துறான்னா அவன் இந்த சாதாரண எளிய மக்களை அவன் என்ன மாதிரிலாம் படுத்துவான். அதனால் வேடிக்கை பார்த்து ஐயோ நம் கண் முன்னால் இப்படிப்பட்ட துயர நிகழ்ச்சி நடக்கிறதே என்று பதைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்ணோட்டம் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஆயுதத்தை கொண்டு அந்த துச்சாதனை தாக்க முடியும்? நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி, நீசன்னா இழிந்தவன் அர்த்தம். நீண்ட கருங்குடலை நீசன் கரம் பற்றி முன்னிழுத்து சென்றான் வழிநடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமில்லா நாய்கள், வீரமில்லா நாய்கள் விளங்காம் இளவரசன். அவன் ஒரு விலங்கு. தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னை அவன் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்களான நின்று புலம்பினார். ஐயோ இப்படி இழுத்துட்டு போறானே என்று நெட்டை மரங்களான இருந்து புலம்பினாராம், நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ, பெட்டை புலம்பல், இப்படிப்பட்ட பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ. கேடுற்று பேரழகு கொண்ட பெருந்தவத்து நாயகியை, பேரழகு கொண்ட பெருந்தவத்து நாயகியை கேடுற்ற மன்னர் அரங்கட்ட சபைதனிலே கூடுதலும் அங்கே போய் ஓ என்று அலறினால் போர்க்களத்தில் செத்து கிடந்த உயிரிகளையும் அடிபாடுகளையும் கண்டு கூற்று கண்ணோடிய வேறு வேறு பரந்தலை என்று புறநானூறு 19 இதை வைத்தே சொல்லுகிறது என்று ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ நீங்க 7வது குறள். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர்
தன்னுடைய கண்ணோட்டம் இன்மையும் ஏழாவது குறளோடு நிறுத்துகிறோம். கருமன் சிதையாமல், கண்ணோட்டத்துல 8. கருமன் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கருமன் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. விதிமுறை பிறழாமல் கருணை காட்டும் வல்லமை உள்ளவர்களுக்கு இந்த உலகமே சொந்தமாகி அவர் வசப்படும். விதிமுறை பிறழாமல் கருணை காட்டும் வல்லமை உள்ளவர்களுக்கு இந்த உலகமே சொந்தமாகி அவர் வசப்படும். 9. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. கண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள் செய்பவர்களிடத்தும் கருணை புரிந்து அவற்றை பொறுத்து செயல்படுவதே தலை சிறந்த பண்பு ஆகும். தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள் செய்பவர்களிடத்தும் கருணை புரிந்து அவற்றை பொறுத்து செயல்படுத்துவதே தலை சிறந்த பண்பு ஆகும். கண்ணோட்டம் 579 கடைசியாக பார்த்திருக்கிறோம். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. இதற்கு 29வது குறள். குணமென்னும் குண்டேறின் என்றார் கனவையும் காத்தல் அறிவு என்பதை இணைத்து படிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். தண்டிக்க வேண்டியவரிடத்தும் கூட பொறுத்தருளும் கண்ணோட்டம் கொள்ளல் சிறப்புடையதாகும் என்பது கருத்து. உறுத்தாற்றுவாரும் உலகில் உளர், பொறுத்தாற்றுவாரும் உலகில் உளர். தண்டனை கொடுத்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில் உள்ளவர்களும் உண்டு, சரி பொறுத்து பார்ப்போம் என்று சொல்பவர்களும் உலகில் உண்டு என்பதை தெளிவாக சொல்லுவது. அதற்கு நாம் மூசிகரனாருடைய வரலாறை அதில் இதோடு இணைத்து பார்த்தோம். உங்களுக்கு அது தெரிந்த, அனைவருக்கும் தெரிந்த செய்தி. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறையினுடைய அரண்மனையில் முரசுகட்டில் இருந்தது என்றும், அப்பொழுது இரும்புரை இல்லாத நிலையில் அங்கே அவனை காண சென்ற மூசிகரனார் என்கிற தமிழ் அறிஞர் அந்த முரசுகட்டிலில் படுத்து சோறு அசதி காரணமாக உறங்கினார் என்றும், முரசுகட்டிலுக்கு அதாவது அரசனுடைய காவல் மரம், இந்த முரசுகட்டில் போன்ற அரச சின்னங்களை அவமதிப்பதாக ஆகிவிடும் என்பதனாலே அது கொலை தண்டனைக்கு உரியது என்பது கருத்து. அந்த அடிப்படையிலே அவரை கொல்ல வருகிறவன் அவர் சிறந்த தமிழ் அறிஞர் என்பதை உணர்ந்து அவருக்கு கவரி கொண்டு வீசினான். இதான் பொறுத்தாற்றும் பண்பு. பொறுத்தாற்றாமல் அவரை வீழ்த்தலாம் என்ற நிலையிலும் அவருக்கு பொறுத்தாற்றுதல் செய்கிறான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்பதை நாம் பார்த்தோம். அதற்கான பாடல் 52 புறநானூற்றிலே உள்ளது என்பதையும் கண்டோம். அடுத்து கடைசி குறள், இந்த கண்ணோட்டம் அதிகாரத்தில் கடைசியாக உள்ள குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். என் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் என்பவர். நட்பு நாகரிகம் போற்றுபவர்கள் தம்மோடு பழகியவர் கண்காண நஞ்சினை ஊற்றி கொடுத்தாலும் கண்ணோட்டம் என்னும் பண்பினால் அதனையும் ஏற்றுக்கொண்டு அமைவர் என்பது அதனுடைய கருத்து. நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்றால் உயர்ந்தோரால் விரும்பத்தக்க கண்ணோட்டம் எனப்படும் அகப்பண்பை பாராட்டுவர். இந்நாகரிகம் அகநாகரிகமாகும். பண்பாடு, சான்றாண்மை, கண்ணோட்டம் என்பவற்றை தழுவியது இந்த நயத்தக்க நாகரிகம் என்பதை நாம் கொள்ள வேண்டும். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் என்றால் அவர் கொடுப்பது நஞ்சுதான் என்பதை அறிந்தும் கூட அதை நாகரிகம் கருதி உண்ணுதல். இது அனைவருக்கும் இது இயலுமா என்றால் இயலாது. அது மிகப்பெரிய பெருந்தன்மை. அதுக்கு எடுத்துக்காட்டாக நாம சாக்ரட்டிஸ் தவிர வேறு யாரையும் சொல்வதற்கு வழி இல்லை. சாக்ரட்டிஸுக்கு தெரிகிறது
அவன் நண்பனும் அல்லன், நஞ்சை கொடுப்பவன் நண்பனும் அல்லன், வேண்டியவனும் அல்லன். அவரை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நஞ்சை கொடுக்கிறான். அது நஞ்சுதான் என்பது தெரிந்தும் கூட அந்த நஞ்சினை அவர் அருந்துகிறார் என்பதுதான் நயத்தக்க நாகரிகம் என்பது. அவருடைய வரலாறு இன்றும் பேசப்படுவதற்குரிய காரணமே அவர் நயத்தக்க நாகரிகம் உடையவராக வாழ்ந்து காட்டினார் என்பதனாலேதான். அவர் செய்த நற்செயல்களை எல்லாம், அவர் செய்த அறவுரைகள், இளைஞர்களை அவர் தன்னுடைய இனிய வார்த்தைகளால், இனிய சொற்பொழிவுகளால் மாற்றிவிட்டால் ஆளுபவர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற கரணியம் கருதி அவரை எத்தர்கள் கொல்ல நினைக்கிறார்கள். அவரை சிறையில் அடைத்ததோடு மட்டுமல்லாமல் நஞ்சு கொடுத்து சாகடிக்க நினைக்கிறார்கள். அதை அவர் எல்லாம் அறிவார். அவர் ஒரு ஞானி. வெறும் அவர் ஒரு பேச்சாளராக இல்லாமல் ஞானியாகவும் இருந்ததால் அவன் கொடுப்பது நஞ்சு என்று தெரிந்து உண்கிறார். அதுதான் நயத்தக்க நாகரிகம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நச்சுதல் என்பதற்கு விரும்புதல் என்று ஒரு பொருள் உண்டு. நயத்தக்க என்றால் விரும்பத்தக்க என்று பொருள். தொல்காப்பியத்திலே அதற்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் நச்சினார்க்கு இனியர் என்று பெயர். நான் பலருக்கும் நான் இளம் வயதாக இருக்கிற போது பலருக்கும் தமிழிலே பெயர் சூட்டி இருக்கிறேன். அப்படி ஒரு குழந்தைக்கு நச்சினார்க்கு இனியன் என்று பெயர் வைத்தேன். அந்த தாய் படிப்பறிவு இன்மையினால் அது என்ன பொருள் என்று கேட்டிருக்க வேண்டும். அவர் சொன்ன உடனே அந்த பெயர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வேற ஏதோ பெயர் வைத்துக் கொண்டார். நான் பலருக்கும் அந்த குடும்பத்திலேயே பெயர் வைத்திருக்கிறேன். நல்ல நல்ல பெயர்கள். இது மிக சிறப்பான பெயர். நச்சுதல் என்றால் விரும்புதல் என்று பொருள். அதனாலதான் அவருக்கு நச்சினார்க்கு இனியன் என்று பெயர் வைத்தனர். தன்னை வேண்டி விரும்பி வருகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் இனிமையாக நடந்து கொள்பவன் என்ற பொருளே உடையது. இன்று யாரும் தமிழிலே பொருள் உணர்ந்து கேட்பதில்லை. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது 155வது நூற்பா தொல்காப்பியத்திலே. அப்படி ஒரு தமிழ் சொல் இருக்கிற போது அந்த தமிழ் சொற்களை எல்லாம் எடுத்து என்ன இந்த கலிகாலத்திலே ஒரு மயக்கம் எல்லோருமே தமிழிலிருந்து விலகிவிட்டார்கள் பெயர் சூட்டுவதிலே. அவ்வளவு அழகழகான தமிழ் பெயர்களை எல்லாம் வழி வழியாக வைத்திருந்தது போய் என்று கேட்பதற்கே மனம் கொதிக்கிற அளவுக்கு என்ன பொருள் என்று கேட்டாலே அவர்களுக்கு தெரியாது. அந்த அந்த வடமொழி பெயர்களுக்கு என்ன பொருள் என்றே தெரியாமல் பெற்றுக்கொள்கிறார்கள். ஷியாமளா என்று ஒரு பெயர். ஷியாமள வண்ணன் என்றால் கருப்பென் பொருள். கருப்பன் என்பது அழகன் என்று பொருள். நிறைய பேருக்கு கருப்பன் என்கிற பெயர் பழங்காலத்திலே உண்டு. கருப்புசாமி என்று வைப்பார். அழகியவன் என்று பொருள். ஷியாமளா என்று வைக்கிறார் பெண். ஷியாமள வண்ணன் என்று அவனை சொல்லுவார், கண்ணனை. இது ஏன் இப்படி எல்லோருடைய புத்தியிலும் 100க்கு 100 விழுக்காடு மக்களுமே இப்படி புத்தி பிறழ்ந்து போயிருக்கிறார். இவர்களுக்கு எப்பொழுது இவர்களுக்கு இந்த தமிழ் பற்று வரும்? தமிழிலே உரையாடுவதும் பிழையாக உரையாடுகிறார்கள். தமிழை சரியாக உச்சரிக்க தெரியவில்லை. பெயர்களை வைப்பதையும் இப்படி வேற்றுமொழி பெயரை வைக்கிறார்கள். உன்னால் இந்த தமிழனாக தமிழச்சியாக பிறந்ததிலே நீ என்னதான் செய்துவிடப் போகிறாய்? இதை கூட உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் எல்லாம் பணம் தானா? பணம் கொட்டுமா? எண்ணிக்கை அடிப்படையில் 4 எழுத்தில் வை, 3 எழுத்தில் வை. இந்த பெயர்கள் எல்லாம் சொல்ல எனக்கு கூசுகிறது. யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்கள் மனம் தூய்வுபடும் அந்த பெயர்களை எல்லாம் சொன்னார். இப்படி மிகவும் நுட்பமான பொருளிலே ஏராளமான பெயர்கள் இப்பொழுது வருகிறது. ஒரு புத்தகம் வரப்போகிறது. 66,000 பெயர்கள் அடங்கி தமிழ் பெயர்கள் அடங்கிய புத்தகத்தை தொகுத்து கொண்டிருக்கிறார்.
அது வெளிவரும், விரைவில் வெளிவரும். இப்படி ஒரு செம்மாந்த மொழி 11 வகையான ஆற்றல்களை உடையது. அதனாலே தான் இந்த தமிழ் மொழி செம்மொழி. செம்மொழியாக சொல்லப்பட்ட 6 மொழிகளிலேயே மிகவும் உன்னதமான முதன்மையான மொழியாக தமிழ் இருக்கிற போது நாம் பெருமைப்பட வேண்டாமா? என்ன செய்வது? அங்கலாய்த்து என்ன என்ன பயன்? என்ன பயன்? யாருக்கு எங்கே உரைக்க போகிறது? நச்சினார்க்கினியன் எவ்வளவு அழகான பெயரே! 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த பெயர் அவர் பெற்றோர் வைத்திருக்கிறார்கள் பாருங்க, அல்லது அவரே வைத்துக் கொண்டிருக்கலாம். இவ்வளவு அழகான பெயரை தமிழ்ல நச்சினார்க்கினியன், அந்த பெயரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். எனக்கு எனக்கு இன்னமும் அது அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட இப்போ 40 வயது இருக்கும், 40-42 வயது இருக்கும், ஒரு 45 வயது இருக்கலாம். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்த பெயர் மாறி வழங்குகிறது. அந்த அம்மையின் புரிதல் இல்லா தன்மையினாலே, அவளாவது படிப்பறிவு இல்லாதவள். இப்பொழுது எம்ஏ, எம்பில், பிஹெச்டி படித்தவர்களே இந்த சமஸ்கிருத பெயரை வைத்து என்ன புலகாங்கித முடியும்? வாயை துறந்தால் தமிழும் ஆங்கிலமும் கலந்து கலந்து பேசுகிறார்கள். பெயர் சூட்டி இருப்பதெல்லாம் நாய்க்கு வைக்கிற பெயர்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். என்ன செய்வது? நச்சு என்றால் நஞ்சு என்று ஒரு பொருள் உண்டு. என்னுடைய தமையனாருக்கு, 2வது தமையனாருக்கு நஞ்சுண்டையா என்று எங்க அப்பா பேர் வச்சார். அவர் இப்ப இருந்தாருன்னா ஒரு 78 வயது இருக்கும். அவர் இல்லை இப்போ. அவரு நஞ்சு உண்ட ஐயா. கோவை மாவட்டத்தில் நஞ்சு உண்டான் என்று பெயர் வைத்திருப்பார். நஞ்சு உண்டையா என்று வைத்ததில்லை. நஞ்சு உண்டான் என்று பலர் இருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் நஞ்சு உண்டான் என்று. எங்க அப்பா 78 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்க அண்ணனுக்கு நஞ்சுண்டையா என்று பெயர் வைத்தார். நீலகண்டன் என்று பெயர் வைத்திருப்பார்கள். இறைவன் சிவபெருமான் நஞ்சை உண்டதாக அந்த பால்கடலை கடைந்த புராண கதை இருக்குல்ல, அந்த அடிப்படையில அவருக்கு இங்க இந்த கண்டம் என்பது, இந்த இடத்துக்கு கண்டம் என்று பெயர். அதுக்கு நீலகண்டன் என்று பெயர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நல்ல தமிழ் பெயர் தான். ஆனால் இதற்கு ஒரு மாற்றாக நஞ்சுண்டையா என்று பெயர் வைத்தார். நச்சு என்பதற்கு விரும்புதல் என்றும் ஒரு பொருள், நச்சு என்பதற்கு நஞ்சு என்பதும் ஒரு பொருள். இத நற்றினே சொல்லுது. முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரியர் என்று நற்றினை 355வது பாடல் சொல்லு. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின், நட்டோர் என்பது நண்பர், கொடுப்பின் நண்பர், நனிநாகரியர் நஞ்சு முன்பர், அப்படி போடுங்க. போட்டால் கொள்வகையாவார் கொடுத்த நஞ்சையும் விரும்பி உண்டு அந்நஞ்சு செய்யும் வேலையும் பதிவு செய்த துணிவு கூறியவர் இந்த நாகரிகம் உடையவர் என்பதை இந்த சொல்ல. இப்ப நம்ம நாட்டில இருந்து ஒண்ணு சொல்லுவோம். இது சாக்ரட்டிஸ் வெளிநாட்டுக்காரர். வள்ளலாரே ஒரு அன்பர், எங்களுடைய உலகத்துக்கே அவர் சோறு போட்டவர். இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை எங்களுடைய இல்லத்திற்கு வருகை தர வேண்டும், நாங்கள் அளிக்கும் விருந்தை அருந்த வேண்டும் என்று வாய்ப்பு இருக்கிற போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு நாள் போனார். அவர் குடும்ப தலைவர் இல்லை, அந்த பெண்மணி மட்டும் இருந்தார். இது அவளுக்கு தெரியும். அவரை உட்கார வைத்து உணவளிக்கிறார். அங்கே சோறும் துவையிலும் தான் இருக்கிறது. இருப்பதை உண்பேன் என்கிறார். அவர் போடுகிறார். அந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைக்கு அரப்பு என்று சொல்றாரு அல்லவா, அந்த அரப்பை அம்மியிலே அரைத்து வைத்திருக்கிறார். துவையிலும் வைத்திருக்கிறார். அந்த துவையலுக்கு பதிலாக உணவுக்கு குழந்தைக்கு குளிப்பாட்ட வைத்திருந்த அரைப்பு இருக்கு பாருங்க, அரப்பு. அந்த அரப்பு தூளை அதை கொண்டு வந்து வைத்து விட்டார். அவர் உண்டு கிளம்புகிறார். திரும்பி அவர் உள்ளே சென்று பார்க்கிற போது துவையல் வைத்த இடத்திலே இருக்கிறது, ஆனால் அரப்பை காணோம். அப்பொழுதுதான் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கிறாள் அந்த பெண்மணி. ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், மகாஞானி, இந்த ஞானியினுடைய இப்படி தவறு செய்து விட்டோமே என்று ஐயா பொறுத்துள்ள வேண்டும் என்று ஓடி சென்று அவரை வணங்குகிறார். அம்மா, நீங்க சொல்லித்தான் அது அரப்பு என்று எனக்கு இப்பொழுது தெரிகிறது. அது எனக்கு துவையல் நன்றாகவே இருந்தது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறேன். இதான் நயத்தக்க நாகரிகம். எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கார் திருவள்ளுவர், எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார். நயத்தக்க நாகரிகம். நம்ம கொஞ்சம் உப்பு இல்லை,
குழம்புல அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளில் எவ்வளவு கோபம் வருகிறது, எவ்வளவு முட்டாளாக வாழ்கிறோம். நான் அடியனை சேர்த்துதான் சொல்லுகிறேன். நான் வேறு ஏதோ ஒரு வகையில் கோபப்பட்டிருப்பேன், இதற்கு கோபப்படவில்லை என்றாலும் அந்த அளவுக்கு நாகரிகம் இல்லாமல் உலகத்தில் நடந்து கொள்ளுகிற ஒரு பேதைமை நமக்கு இருக்கிற முன்கோபம், இதெல்லாம் நாகரிகமற்ற செயல் என்பதை இந்த திருக்குறளை படித்தால்தான் நமக்கு புரிகிறது. இதை விட்டு வெளியே வருகிற போது திரும்பவும் அந்த முட்டாள்தனமான கோபம் வருகிறது. அதைத்தான் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்.